ஹாய் காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வாங்க ராகி மாவு சிம்பிளி உருண்டை செய்யலாம். ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க, ராகி மாவு எடுத்துக்கோங்க, உங்களுக்கு தேவைக்கு அளவு எடுத்துக்கோங்க. சால்ட் உப்பு சேர்த்துக்கலாங்க. சால்ட் உப்பு சேர்த்து நல்லா கலந்துக்க விடுங்க. அதுக்கப்புறம் தண்ணி தெளித்து லைட்டாக தெளித்து பிசைஞ்சு விடுங்க. இல்லை சப்பாத்தி மாவு கொஞ்சம் அதோட தண்ணியாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் தோசைக்கல்லில் போட்டு எடுக்க நல்லாயிருக்கும். பிசைஞ்சு எடுத்துக்கிட்டு இந்த அளவுக்கு பிசைஞ்சால் போதுங்க. ரெடி ஆகிடுச்சி. தோசைக்கல்லை வச்சு தட்டி எடுத்துக்கலாம். வாழை இலையில் வச்சு நாங்கள் தட்டி எடுத்துக்கிறோம். தோசைக்கல்லில் வச்சுக்கலாம். அதை தோசைக்கல்லில் வச்சு கூட தட்டலாம், நீங்கள் உங்கள் விருப்பம்தான் அது. அது மேலே எண்ணெயாவது நெய்யாவது தடவி விடுங்க, ஏன்னா வெடிப்பு வரும். நீங்கள் வீட்டில் செய்கிற மாவு வச்சு செய்யுங்க. நாங்கள் கடையில் வாங்கி செஞ்சோம், அதனால் வெடிப்பாக வந்தது. நீங்கள் வீட்டில் அரைச்சி மாவில் செய்யுங்க. அதுக்குள்ளே அது வேகிறதுக்குள்ளே வெல்லத்தை மிக்சியில் போட்டு பொடி பண்ணிட்டு வந்துடலாம். பொடி பண்ணியாச்சு. மல்லாட்டையும் பொடி பண்ணிக்கலாம். வறுத்த வேர்க்கடலை பொடி பண்ணியாச்சு. அதோட மிக்சி கப்பில் இன்னொரு எள்ளு சேர்த்துக்கலாம். அதையும் பொடி பண்ணி அதுலேயும் மிக்ஸ் பண்ணி எல்லாத்தையும் சேர்த்துக்குங்க. அடை ஆறினோடனே சின்னதாக பிச்சு நல்லா வேக வச்சு எடுங்க. பிச்சு தனியாக வச்சுக்குங்க. அதையும் மிக்சி கப்பில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா ஆறினோடனே அரைங்க, இல்லைன்னா எல்லாம் ஒன்றோடு ஒன்று சேர்ந்துடும். ஆறினோடனே அரைச்சா கரெக்டாக இருக்கும். அதையும் அதோடு சேர்ந்து நல்லா எல்லாம் வெல்லம் எல்லாத்தையும் நல்லா கை விட்டு கலக்குங்க. வெல்லத்தை நல்லா பிசைஞ்சு எடுங்க. அது அப்படியே முழுசாக இருக்கும். நல்லா கை வச்சு பிசைஞ்சு எடுத்துட்டிங்கன்னா நெய் தடவிக்கிங்க. நெய் வேணுனாலும் நீங்கள் ஊற்றிக்கிங்க, அது உங்கள் விருப்பம். நெய் தடவி பிடிச்சி எடுத்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா கலந்தாச்சு. உங்களுக்கு நெய் தடவி நல்லா பிடிச்சிக்குங்க. பெரிய ரொம்ப பெருசாக ஊற்றினீங்கன்னா அவ்வளோ பெருசாக சாப்பிட முடியாது. நார்மலாக உங்கள் சைஸுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பிடிச்சி ஹெல்த்தியாக ஸ்நாக்ஸ் செய்யுங்க. வீட்டிலையே செஞ்சு கொடுங்க பசங்களுக்கெல்லாம். நல்லா ரத்தம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். எலும்பு இடுப்பு வலி எல்லாத்துக்குமே சரியாகுங்க. ராகி மாவு நல்லா சத்தான ஹெல்த்தியான ராகி சிம்பிளி உருண்டை ரெடி.